இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தீபம் தொலைக்காட்சியும் கவிதை வானில் கவிமன்றமும் இணைந்து நடத்தும் ஆகச்சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த நிகழ்வு கடந்த 3 வருடங்களை தாண்டி 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. பொதுவையில் வாழும் மிகச்சிறந்த சாதனை பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நேர்காணல் செய்து இந்த நிகழ்வில் நாங்கள் அதனை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமை. இந்த வாய்ப்பை வழங்கிய தீபம் தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றும் எங்களுடைய தோழமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த ஆகச்சிறந்த நிகழ்வில் நம்மிடையே கவிதா செந்தில்நாதன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சென் நெக்சஸ் குழுமத்தின் தலைவர். மிக சிறந்த ஆளுமையாக தன்னுடைய பேராசிரியர் என்ற பொறுப்பை விடுத்து மாணவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று இணையத்தில் பல நிகழ்வுகளை, பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை செய்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உலக சாதனைகள் பலவும் செய்து ஒரு புதுச்சேரியில் ஒரு முக்கிய இடத்தை வகித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். சொல்லுங்க, சன் நெக்சஸ் குழுமம் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த பணியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வெளியில் வரணும், இந்த மாதிரியான ஒரு குழுவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது மேம்? அனைவருக்கும் வணக்கம். சென் நெக்சஸ் அப்படின்ற அமைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கல்லூரி பேராசிரியர்களாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் நீண்ட நாள் எண்ணம் என்னென்னா, ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிக்கணும், அதாவது ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு கொண்டு போகணுன்றது எங்கள் அப்பா காலத்துடைய எண்ணம். அதன் ஒரு விதையாக ஆரம்பித்தது தான் சென் நெக்சஸ், சென் அகாடமி அப்படின்ட்டு 2020 கடலூரில் செம்மண்டலத்தில் ஒரு இடத்துல நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு ஆன்லைன் அகாடமியாக இல்லாமல் நேரடியாக வருகை தரக்கூடிய ஒரு அகாடமியாக அதை ஆரம்பித்தோம். நாங்கள், என் கணவர் தான் அதற்கான தலைவர், நான் அதில் ஒரு இயக்குனராக செயலாற்றி வருகிறேன். உங்களுடைய அந்த சென் நெக்சஸ் குழுமத்தை வச்சு நீங்கள் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை கொடுத்துட்ருக்கீங்கம்மா? நம்ம ஆரம்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு தேவையான, அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படின்றத விட ஏன் படிக்கிறோம் அப்படின்றத அவங்க புரிந்து படுத்திக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய கல்வி வாழ்க்கையும் சரி, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கையும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனால் கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும்தான் நடத்த முடியும். அவர்கள் என்ன தருகிறார்களோ அதை தான் நம்ம நடத்த முடியும். அதை தாண்டி அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவ்வப்போது நம்ம சொல்லித்தர முடியும். ஆனால் நம்ம அவர்களுக்குன்னே தனியாக ஆளுமை திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய அனைத்து நிலைகளிலுமே நான் பயிற்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு கல்லூரி இல்லாமல் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் சந்திக்க வேண்டும் நினைத்ததுனால தான் சென் அகாடமின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் அவர்களுக்கு ஆளுமை திறன் பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் வழங்கி வந்தோம். அதன் கூட டிப்ளமா கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதுவும் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். நிறைய ஓவிய போட்டி, மாணவர்களுக்கான குவிஸ் ப்ரோக்ராம், அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இணையத்தில். அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்படி தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஏதாவது ஒரு தரப்பட்ட மக்களை மட்டும் நம்ம குழந்தைங்களை மட்டும் மேம்படுத்தாமல் எல்லா தரப்பும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி இருந்துச்சு? கொரோனா தான் அதற்கு காரணம். கரை நல்லதுன்ற மாதிரி கொரோனா நல்லதுன்ற மாதிரி ஆகிவிட்டது. ஏன்னா மாணவர்களுக்காக பணிபுரியும் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சென் அகாடமி மார்ச் 1, 2020 நான் ஆரம்பிக்கிறேன். மார்ச் 23 அன்று லாக்டவுன் வந்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அலுவலகம் 1.5 வருடம் கழிச்சு தான் திறந்தோம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரி நம்ம ஆன்லைனில் இணையம் வழியாக நிகழ்ச்சிகள் பயிற்சிகளை கொடுக்கலான்ட்டு பார்த்தோம். ஆனால் பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. மக்கள் அனைவருமே இப்போ கொரோனாவோட வாழ பழகிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா, அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம்,
ஒரு புதுவிதமான ஒரு பயம் இல்ல இதெல்லாம் அப்போ வந்து கலந்து. ஜூம்ங்கிறதே அவங்களுக்குலாம் புதுசா ஆமா இருந்தது. ஆமா ஜூம்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரியாது அவங்களுக்கு. ம், இணையம் ம். வழியா இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்த முடியும் அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது, ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுனால மார்ச் 23 முடியுது. ஏப்ரல்லே நான் வந்து முதல்ல ஆரம்பிச்சது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் ஆரம்பிச்சேன். ம். கிட்டத்தட்ட ஒரு 18 மாணவர்களுடன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பை நம்ம ஆரம்பிச்சோம். அது போயிட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. அதற்கப்புறம் வந்து கற் க க கற்றுக்கொள்வதை விட மாணவர்களுக்கு வந்து அவர்கள் மனதை பக்குவப்படுத்துவதற்கும், பெண்களை பக்குவப்படுத்துவதற்கும், ஆண்களையும் பக்குவப்படுத்துவதற்கும், என் சமுதாயத்தையே இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நல்ல ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கும் தான் என்னுடைய முதல் வேலையாக இருந்தது அப்படின்றத நான் உணர்ந்ததுனால, அதற்கான நிகழ்வுகளை, அதற்கான கலை கலாச்சாரங்கள் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் மாணவர்கள் எடுக்கக்கூடிய வகையில, பெண்களை கவரக்கூடிய வகையில அவர்களுக்கான போட்டிகள், அவர்கள் திறனை வெளிக்கொண்டு வருவதற்கான நிகழ்வுகளை எல்லாம் நடத்த முடிந்தது எங்களால. கண்டிப்பா மேம். ஏன்னா, நம்ம ஆரம்பிக்கும்போது, Zoomல எப்படி உள்ள வர்றது? Zoomனா என்ன அப்படின்னு தெரியாது. அதுக்கு நம்ம வந்து ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அதற்கு அப்புறமான ஒரு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியாம நம்ம எல்லாருமே வந்து அந்த Zoomலயே மூழ்கி கிடந்த காலங்கள். அதுவும் தமிழ் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை வந்து உலகத்தையே ஒன்றாக இணைத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க செய்த உலக சாதனைகள் பற்றி சொல்லலாமே? உலக சாதனை நிகழ்வு வந்து எனக்கு ஆரம்பத்துல நான் வேற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. உலக சாதனைனா அது வேற மாதிரியான எண்ணங்கள் இருந்தது. எனக்கு நான் பணிபுரிந்து கொண்டிருந்த கடலூர் கந்தசாமி நாயுடு கல்லூரியில ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நாங்க பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு மருத்துவர் வந்திருந்தாரு. அதை சார்ந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நாங்க அதுல பங்கு பெற்றோம் அப்படின்ற ஒண்ணுதான். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென் அகாடமியில ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தென்காசியை சார்ந்த தமிழ் ஆசிரியர். அவர் ஒரு நாள் சொன்னாரு, அம்மா நான் இன்னைக்கு கவிதை வானில் கவிமன்றம்னு ஒரு அமைப்புல போய் வைரமுத்து அவர்களுடைய அம்மாவை பற்றிய கவிதை வாசிக்க போறேன். நிச்சயமா நீங்க வந்து அதுல பங்கேற்கணும், அதை கவனிக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அழைத்தாரு. இவ்வளவு தூரம் அழைக்கிறாரு அப்படின்றதுனால நானும் அந்த இன்னொரு மன்றம் நடத்தக்கூடிய நிகழ்வுல கலந்துக்கிட்டேன். அதான் நான் கலந்துக்கிட்ட முதல் நிகழ்வு. அவர் கவிதை வாசிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்வாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கவிதை வாசிச்சாங்க. அங்கதான் கலா விஷயம் என்கின்ற நீங்களும் இருந்தீங்க. அந்த நிகழ்வு நீங்க தான் நடத்திட்டு இருந்தீங்கன்றது தெரிய வந்தது. எங்களையும் கவிதை வாசிக்க சொன்னீங்க. அப்ப நாங்களும் கவிதை வாசித்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு உலக சாதனை நிகழ்வுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த உலக சாதனை நிகழ்வை நம்ம எடுத்து செய்யலாமே அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் ரோஷ்னாரா பானு அவங்களும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அங்க 2 பேரும் உங்களை சந்திக்க வந்தோம். நீங்கள் இன்னொரு ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு அறிமுகப்படுத்தி விட்டீங்க. இந்த நிகழ்ச்சி ராஜேந்திரன் மூலமாக அறிமுகமாகி இன்னொரு ராஜேந்திரன் மூலமாக அது ஒரு உலக சாதனை நிகழ்வாக வந்தது. எஸ்பிபி ஐயா மறைந்த நேரம் அது. ஒரு ஏற்கனவே கொரோனாவால நம்ம தாக்கப்பட்டுட்டு இருந்த நேரத்துல நமக்கு மிகவும் பிடித்தமான பாடும் நிலா எஸ்பிபி அவர்களுடைய மறைவை வந்து ஒரு மிகப்பெரிய துக்கத்துல இருந்தோம். அந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்றது உண்மை, இயற்கை தானே. அப்படின்றத எப்படி ஏற்றுக்கலாம், எப்படி இன்னும் அவருடைய சிறப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்றப்போ ஒரு 55 மணி நேரம் இடைவிடாமல் அவரை பற்றிய நிகழ்வுகளை எல்லாம், பாடல்களை எல்லாம், செய்திகளை எல்லாம், தகவல்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை 55 மணி நேரம் இடைவிடாமல் தொடர்ந்து செய்த ஒரு உலக சாதனை தான் சென் அகாடமி எடுத்த முதல் சாதனை நிகழ்வு. உங்கள் வழிகாட்டுதலின்படி அசஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு நமக்கு கிடைத்தது. இல்லை, மிக சிறப்பாகவே அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து தொடர்ந்து நம்ம வந்து நிறைய உலக சாதனைகள் செய்தோம். இப்போ வந்து நேரலையிலும் நிறைய நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. 5 நிமிடத்தில் ஒரு பட்டிமன்றம் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு காலம் வந்து, அதாவது 1998லேருந்து இலக்கிய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பட்டிமன்றங்கள் செஞ்சுருக்கிறேன். நடுவராகவும் நிறைய விஷயங்களில் கலந்துட்டுருக்கேன். ஆனால் 5 நிமிடங்களில் ஒரு பட்டிமன்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமையாக இருந்தது. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? அந்த நிமிடம் நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து பேச கத்துக் கொடுக்கும்போ எல்லாரும் 1 நிமிஷம் பேசுறதுக்கே தயங்குவாங்க. அப்புறம் பேச கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படா அவங்க மைக்கை நம்ம கையில கொடுப்பாங்கன்ற அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேச்சாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய குறைபாடாக அனைத்து இடத்துலையுமே பார்க்கப்படுவது என்னன்னா, மைக்கை உங்கள்கிட்ட கொடுத்தா தரமாட்டாங்கப்பா, பேசிக்கிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்றது. ஆனா சென் எக்ஸஸ்ல படிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மேடை பேச்சை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அளவா பேசணும், அற்புதமா பேசணும், அழகா பேசணும், அறிவா பேசணுன்றது இருந்ததுனால சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்ற தன்மையை அவங்களுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்.
அதனால வந்து பட்டிமன்றத்தை 5 நிமிடமாக சுருக்கினோம் நாங்க. ம். ஒரு நடுவர், 2 அணி 2 அணியிலும் ஒவ்வொருவர், தலா ஒருவர் இருந்தா போதும். 3 நபர்கள் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு 5 நிமிடத்திற்கு உள்ளாக அதில் பேசி முடிக்கின்ற பொழுது, அந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ன்றது ஒரு தன்மை அதில வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை அவங்க சிறப்பா ஆணித்தரமாக அவங்க சொல்ல முடியும். நேரத்திற்குள்ளாக பேசுறத அவங்க கத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் அத ஆரம்பிச்சோம். இத வந்து உலக சாதனையாக கொண்டு வரும் பொழுதுதான், மற்றவர்களுக்கும் இந்த 5 நிமிட பட்டிமன்றத்துடைய அருமை தெரியும். அவர்களும் பேசக்கூடிய கருத்தை வந்து நம்ம நெறைய பேசணுன்றது முக்கியம் கிடையாது. ஒண்ணு சொன்னாலும் அத உருப்படியா சொல்லணும். அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே உலக சாதனை நிகழ்வாக நம்ம கொண்டு சென்றோம். நிச்சயமா நிறைய கருத்துக்களை கொண்டு வந்து நம்ம சேர்த்து அதனுடைய அப்படியே அந்த பழத்திலேருந்து ஜூஸை புழியிற மாதிரி அதை புழிஞ்சி ஒரே ஒரு கருத்தை சொல்லும்போது அது வந்து மிக வலிமையாக போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1/2 மணி நேரம் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு இருக்கிறத விட ஒரே ஒரு நிமிடம் பேசினாங்க, இவ்வளோ அழகான ஒரு கருத்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தீங்க. இப்போ அது சமீபத்தில் அது மாதிரி ஒரு உலக சாதனையை நம்ம செஞ்சோம். அதில் நானுமே பேசினேன் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அடுத்ததாக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? எதிர்கால திட்டங்கள் ஒவ்வொன்றாக நம்ம செயல்படுத்திட்டு வரோம். என்னுடைய முதல் திட்டம் என்ன அப்படின்னா, நாளைய தலைமுறை வந்து இன்றைய மாணவர்கள்ன்றது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த மாணவர்கள் நம்ம வந்து எப்படி உருவாகுகிறார்கள், எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, வெறும் புத்தக புழுவாக, வேலைக்கு தயார் செய்யக்கூடிய இயந்திரங்களாக அவர்களை மாற்றக்கூடிய சமுதாயத்துல இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு அச்சமாக இருக்கிறது. எந்த ஒரு 12th முடிச்சுட்டு சேர்ந்தாலுமே கூட, உங்கள் வேலைக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு, உங்கள் வேலையை உடனடியாக கிடைக்கக்கூடிய படிப்பு, சம்பாதிக்கக்கூடிய படிப்பு இப்படியே சொல்றாங்க. அப்போ என்னுடைய அறிவு என்ன அப்படின்னா, கல்வி கற்றுக்கொண்டது அறிவை விரிவு செய்வதற்காக. ஆனால் இப்போ வந்து கல்வியை கற்பிப்பது எதற்காகன்னா, வேலைக்கு அவங்க போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அது மாறிடுச்சோ, எதற்காக படிக்கிறோன்றது தெரியாமலேயே அது ஒரு வேலைக்காக தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சோன்ற ஒரு பயமே சொல்லலாம் எனக்கு இருந்ததுனால, மாணவர்களை அவர்களுடைய மனநிலையை, ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், அந்த சரியான ஒரு மனநிலையை, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாணவர்களுக்கு கொண்டு வர வேண்டும், ஆசிரியர்களுக்கு கொண்டு வர வேண்டும்ன்றதுனால தான் ஆசிரியர்களுக்கு தனியாக ஒரு புத்தாக்க பயிற்சி, மாணவர்களுக்கு தனியாக ஒரு புத்தாக்க பயிற்சி செய்யணும்னு ஒவ்வொரு கல்லூரியிலையுமே முதலில் எங்களுக்கு தெரிந்த கல்லூரிகளை நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்புறம் ஒவ்வொரு கல்லூரியிலையுமே அப்ரோச் பண்ணி அவர்களோட MOU சைன் பண்ணி ஒரு நிகழ்வு நாங்கள் அவர்களுக்கு எடுத்து தருவதும், அதற்கப்புறம் அவர்கள் ஒரு நாள் ஒர்க் ஷாப் மாதிரி எங்கள்கிட்ட கேட்பதும், இது மாதிரி இங்கே தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம். கல்லூரி மாணவர்களை சந்திக்கிறோம், ஆசிரியர்களை சந்திக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குன்னே தனியாக நாங்கள் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். ஏன்னா அவர்கள் தான் அந்த இளம் மொட்டுக்களை கொண்டு வராங்க. ஏன்னா அந்த வயசுல இருந்தே படிக்கிறதுக்கு வந்து வேலைக்கு, படிப்பது வந்து வேலைக்கு போறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வளர்த்துடக்கூடாதுன்றதுனால, அந்த ஆசிரியர்கள் கையில தான் அந்த பச்சை மண் இருக்கு. அதை வந்து சுட்ட மண்ணாக்குறதுக்கு முன்னாடி அவர்கள் தான் மோல்டு பண்ணணுன்றதுனால அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்கி வருகிறோம். எங்களுடைய எண்ணமே நல்லதொரு சமுதாயமாக, இன்னும் சொல்லப்போனால் நம்ம முன்னைய தமிழர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் நம்பர் 1 வந்தாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற புகழுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினரும் அது மாதிரி இருக்கணும், மன உறுதியிலும் மன தைரியத்திலையும் வாழ்க்கையிலையும் அது மாதிரி சிறந்து விளங்கணும் அப்படின்றதான் எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள். கண்டிப்பா மேம். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு இருந்தது எல்லாமே போயிட்டு இன்னைக்கு வந்து படிப்பு படிப்பு படிப்பு, காலையில் படிப்பு, நண்பகல் படிப்பு, மாலையில் படிப்பு, இரவில் படிப்புன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள எந்நேரமும் படி படி படின்னு அதுங்களை சொல்லும்போது அவங்களுடைய மனசும் அதில் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிடுது, உடம்பும் சோர்வடையுது. ஒரே டென்ஷனான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் வந்து. கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கலைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றுத்தில் கற்றுக் கொடுத்தா கூட அந்த போல் மறுபடி அதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிப்பு வரலைன்னா கூட. இதை வந்து என்ன சொல்கிறது, அரசே வந்து இதற்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிச்சயமா. என்னதான் ஒரு கை தட்டினாலும் இன்னொரு கையும் வந்தாதான் ஓசை வரும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பக்கம் வந்து சமூகம் சார்ந்த அமைப்புகள் செயல்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வத்தில் இருக்கக்கூடிய
அரசும் அதற்கான வேலைகளை செய்யறப்பதான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும்ன்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இப்ப இந்த ஒரு 10 வருடங்களாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். 10 கூட இல்ல. 3வது படிக்கிற பிள்ளைக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? சரி. அதுக்கெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ் எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில நான் ஒரு 10 நாளா நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் காஞ்சிபுரத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். கொடுத்த தலைப்பு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அங்க வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் எம்ப்ளாயீஸ், அவர்கள்ட்ட மேனேஜர்ஸ், அந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்குலாம் வந்து பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, என்ன பயிற்சின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு. சரி, அவங்கள்ட்ட பேசுறப்போ தான் தெரியுது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல அவங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய அந்த வழிமுறையை மறந்துட்டோம், இல்ல புரிந்து கொள்ளல. வாழ்க்கை எதற்காகன்றதை நம்ம புரிஞ்சுக்கல. என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, வெந்தது தின்னுட்டு விதி வந்தா போகலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு மக்கள் ஆட்பட்டு விட்டார்களோ? அப்படியெல்லாம் கூட இல்லை மேம். இன்னைக்கு வந்து ஆடம்பர மோகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லா பொருளும் எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதுக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கு, நிறைய பணம் தேட வேண்டியிருக்கு. அந்த தேடல் வந்து ரொம்ப அதிகமாகுது. நினச்ச உடனே எல்லாம். ஏன்னா இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் உள்ளே போன உடனே 70,000 சம்பளம், 60,000 சம்பளம். அப்போ அவங்கள பார்த்து நமக்கு வந்து ஒரு என்னடா அது, நம்மளும் தான் படித்தோம், இந்த பிள்ளை பாரு 1,00,000 சம்பாதிக்குது, நம்ம பாரு இப்படி தான் சம்பாதிக்கணும், அப்போ அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த தேடலில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக பணத்தை வந்து நிர்வகிக்கக்கூடியதும் நேரத்தை நிர்வகிக்கக்கூடியதும் ஒருவர் கற்றுக்கொண்டார் என்றால், கற்றுக்கொண்டார்னு சொல்றதை விட உணர்ந்து கொண்டார் என்றால், அவரை விட சிறப்பா வாழ்க்கை நடத்துறது யாராலையுமே முடியாது. ஐடில இருக்கக்கூடியவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா, ஐடில இருக்கவங்க எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க? அதுல இருக்க எத்தனை பேர் வந்து அதை விட்டுட்டு வந்து இயற்கை வேளாண்மை நடத்திட்டு இருக்காங்க? ஏன்னா அவர்களுக்கு அங்க இன்னும் டார்ச்சர் அதிகமாக இருக்கு. எப்போ அவங்க வேலையை விட்டு தூக்குவாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அதாவது 1 லட்சம் வருமானம் வாங்கக்கூடியவர் ரொம்ப சோகத்துல இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன், பணம் பத்தாம. ஆனா 15,000 சம்பளத்துல சந்தோஷமா குடும்பத்தை நடத்துறவங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா பணம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரை, அந்த என்ன சொல்றது, எல்லையே கிடையாது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. மனம்தான் காரணம், மனம்தான் காரணம். அந்த மனதை வைத்து அவர்கள் பக்குவப்பட்டு மனம் செம்மையானால், மனம் அது செம்மையானால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மனம் அது செம்மையானால், பணத்தையும் நேரத்தையும் சரியாக நிர்வகிக்க தெரிந்தால் அவர்களை மாதிரி சிறப்பான வாழ்க்கையை யாராலையுமே வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் பணமும் நேரமும். கண்டிப்பா மேம். ஒரு நம்மளுடைய கலாச்சாரமே கூட்டு குடும்பங்கள்ல இருந்துச்சு. அந்த கூட்டு குடும்பங்கள் இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் தாத்தா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ போய் பேசும்போது, என்னடா இதுதானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அதை வந்து கூல் டவுன் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், நீ என்ன இந்த பிரச்சனைக்கு எப்படி மனசு சோர்ந்து போயிட்ட அப்படின்னு பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி ஒரு வரி சொல்லி முடிச்சிருவாங்க. அதுலேருந்து அந்த பிள்ளைங்க வந்து சரி நம்ம அப்பாவே சொல்லிட்டாங்க, நம்ம தாத்தாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவாங்க. இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வழிகாட்டுதற்கோ அல்லது வந்து மனசை விட்டு பேசுவதற்கோ யாருமே இல்லை. ஒரு தனி அறையில் உட்காந்துக்கிட்டு அது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னத்தை சிந்தனை பண்ணும், இதையே தான் திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணும். அப்போ தூக்க மாட்டிட்டு தூங்கலாமா, இல்லை இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை தான் அவங்களுக்கு வரும். இந்த சூழலை எப்படிலாம் மாற்றலாமா, அவங்களுக்குள்ளாகவே அதை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அது என்ன செய்யலாம்? முதல்ல பெற்றோர்கள் முயற்சி எடுக்கணும். அடுத்த நிலைக்கட்டமா ஆசிரியர்கள் முயற்சி எடுக்கணும். இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை சரிவர மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். இதற்கான ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்கி தரணும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க கூட்டு குடும்பத்தும் இருந்ததுனால ஒரு கதைகள் சொல்லுவாங்க. கதைகள் மூலமா நிறைய நன்னெறிகள் அந்த குழந்தைகளுக்கு தெரிய வந்தது. எனக்குமே வந்து நிறைய கதைகள் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இந்த கதை இதற்காக, இந்த கதை இதற்காக அப்படின்னு தெரிய வந்தது. ஆனா இப்போ இந்த நன்னெறி வகுப்பே கிடையாது. எனக்கு வந்து புதன்கிழமை உணவு வேலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்பு நன்னெறி வகுப்பு. எப்படா அந்த புதன்கிழமை வரும், அந்த மேடத்தை பார்ப்போம், நிறைய கதைகள் சொல்லுவாங்க, அப்படி ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ வந்து பாருங்களேன், அது கிடையாது. உங்களுக்கு இந்த கதை தெரியுங்களா? கீரிப்பிள்ளை கதை தெரியுமா? நம்ம படிச்சிருக்கோம். இந்த காலத்து பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது. அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்குள்ள குழந்தை கிடையாதுன்ட்டு அவங்க வந்து கீரிப்பிள்ளைய வந்து தான் குழந்தையா வளர்த்தாங்களாம் ஒரு தாய். இந்த கீரிப்பிள்ளைய வந்து அவங்களுடைய சொந்த மகளாவே வளர்த்துட்டே வரப்போ அவங்க உருவாகி இருக்காங்க, கரு உருவாகிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய தொட்டில அவங்க போட்டுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு அவங்க போயிருக்காங்க. அப்ப கீரிப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, உன் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா, நீ பாத்துக்கோ, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு போயிருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு வரும் பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு சிந்தனை எழுகுது. அது காரணம் என்ன, பக்கத்துக்காரங்க வந்து பிள்ளைய தனியா விட்டு வந்த, கீரிப்பிள்ளைகிட்ட விட்டு வந்த,
அப்படின்னு சொல்ல உங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. வேக வேகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, வராங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து அந்த குழந்தையுடைய தொட்டில்ல ஏறுது. அதை பார்த்த உடனே கீரி பிள்ளைக்கு பதப்பதச்சு போய் அந்த உடனே அந்த பாம்பு கூட சண்டை போட்டு அந்த பாம்பை கொதறி கடிச்சு 2 துண்டு துண்டு ஆக்கிடுச்சு. அது அப்படியே வாயில ரத்தத்தோட இதோட அது நிக்குது. ரொம்ப சத்தம் கேக்குது, அவங்க அம்மா வர சத்தம் கேக்குது. ரொம்ப பெருமிதத்தோட இது போய் நிக்குது. அம்மா என் தங்கச்சி நான் காப்பாத்திட்டேம்மா அப்படின்னு பெருமிதத்தோட அந்த கீரிப்பிள்ளை போய் வாசல்ல நிக்குது. அங்க அம்மா வராங்க, தலையில குடம் இடுப்புல ஒரு குடம் வச்சிருக்காங்க. இந்த கீரிப்பிள்ளைய பாக்குறாங்க. இந்த ரத்தத்தோட நிக்கிறத பார்த்த உடனே தாம் பிள்ளையதான் கொண்டுடுச்சோன்ட்டு உன்னை என் பிள்ளை மாதிரி வளர்த்தனே, என் பிள்ளைய கொண்டுட்டே சனியனே அப்படின்ட்டு அந்த குடத்தை தூக்கி தலையில போடுறாங்க. கீரிப்பிள்ளை துடி துடிச்சு சாவுது. அப்புறமா இவங்க போய் குழந்தைய பாக்குறப்போ பக்கத்துல பாம்பு செத்து கிடக்கு, துண்டு துண்டா கிடக்கு. கொத்த வந்த பாம்பை தான் இந்த கீரிப்பிள்ளை கொண்டு இருக்கு, என் பிள்ளைய காப்பாத்திருக்குன்னு தெரிஞ்சப்போ கதறி அழுகுறாங்க. என்ன கதறி அழுது என்ன பிரயோஜனம்? போன கீரிப்பிள்ளையுடைய உயிர் வரப்போதா? இந்த கதையை சொல்லிட்டு பதறிய காரியம் சிதறும்னு சொல்லி கொடுத்தாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் நீ பதற்றம் அடையாத, சிந்தித்து செயல்படு. நாங்க இந்த 2 விஷயங்க, பதற்றம் அடையக்கூடாது, சிந்தித்து செயல்படணும். இன்னைக்கு எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பதற்றத்தை தனித்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா தற்கொலை நடக்குமா? ஒரு பேராசை வருது, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள 2 டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, நம்ம ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்றப்போ அந்த பதட்டத்தை குறைத்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பேராசையினால வரக்கூடிய அந்த பெருநிஷத்தை தவிர்க்க முடியுமா? முடியாதுங்களா? ஸோ மனிதர்கள்ட்ட இந்த சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து குறைந்துருச்சு. பதற்றம் அதிகமாயிடுச்சு, பொறாமை அதிகமாயிடுச்சு. பேராசை, பொறாமைன்னு சொல்றதை விட அவர்களை காட்டிலும் சிறப்பாக வாழணும், அவர்களை காட்டிலும் சிறப்பாக வாழணுன்றதுக்கு சிறப்பாக வாழ்வதற்கான அர்த்தமே தெரியாமல் பெருமைக்காக வாழக்கூடியதான் சிறப்பான வாழ்க்கை நினைச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம். அதனால பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சிறப்பா வளர்க்கணும் அப்படின்னா குழந்தைகளை வந்து குழந்தைகள் மாதிரி வளர்க்கணும், செல்லம் தந்து கெடுக்க கூடாது. நிறைய குழந்தைகள் கெடுவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய பாச மழை, அன்பு மழை. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பற்றக்கூடாது, நான் பட்ட மாதிரி என் பிள்ளை வேதனை பற்றக்கூடாது. கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னும் சொல்லப்போனா ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்க உறவினர் வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அவங்க பையன் ரொம்ப செஸ் பிடிக்குமா. அவங்க சொல்றாங்க, என் பையனுக்கு ரொம்ப செஸ் பிடிக்கும், நீங்க கொஞ்சம் விளையாடுறீங்களா அவங்க கூட கேட்டாங்க. சரி, நல்ல விஷயம், செஸ் விளையாடுறான் பரவாயில்லையே, சும்மா வீடியோ கேம் விளையாடாம செஸ் விளையாடுறேன், ரொம்ப சந்தோஷமா போய் உட்காடுறேன். அவங்க அம்மா வந்து என் காதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன தெரியுங்களா? என் பையனுக்கு தோத்து போனா பிடிக்காது, அதனால நீங்க தோத்து போயிருங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த பையன் 4வது படிக்கிறாப்புல. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பயே வந்து அவன் தோல்வியை அவன் கற்றுக்கொண்டு தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து வரக்கூடிய வெற்றி அவன் வந்து ரசிக்கக்கூடியவனாக அவனை மாற்றாம, தோல்வியே இல்லாம பல வருடங்களா வளர்த்து திடீர்னு அவன் தோல்வியை சந்திக்கும் பொழுது அவனுக்கு என்ன தோணும்? இப்ப சின்ன வயதுலயே தோல்வின்றப்ப அது பழகி போயிடும். இந்த யானைக்கு வந்து ஒரு பெரிய சங்கிலியை கட்டி விடுறப்ப அதுக்கு பழகி போயிடும். கால் இழுத்து 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 பார்க்கும், அதுக்கு இழுத்தோன்னா காலில் புண்ணு வந்துடும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் இழுக்கிறதே விட்டுடும். பெரிய யானை ஆனதுக்கப்புறம் சின்ன கயிறுல கட்டி விட்டுருவாங்க, அது இழுக்கவே இழுக்காது, புண்ணாகிடும் அப்படின்ட்டு. அது மாதிரி சின்ன வயதுல சொல்லுவாங்களே பசுமரத்தாணின்னு வாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாததுன்னு வாங்க. இந்த மாதிரியான பொன்மொழி பழமொழி எல்லாம் இப்ப பயன்படுத்துறதே இல்லை நம்ம. அப்ப அந்த சின்ன குழந்தையிலேயே தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கை உடைய பயணத்துல வரக்கூடிய விஷயங்கள்னு கற்றுத்தரணும். நிச்சயமா மேடம், நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இன்னைக்கு வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 10 12 குழந்தைகள் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 5 6 இருக்கும். அதுங்களுக்குள்ளே அடிச்சுக்குங்க, அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குங்க, ஒன்று ஒன்று விட்டு கொடுத்துக்கும். இல்லைனா வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டு ஒரு குழந்தை வந்து பாட்டிகிட்ட சொல்லணும், ஒரு குழந்தை அம்மாட்ட போய் சொல்லணும். இவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணது கூட எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம அக்கா தானேப்பா, நம்ம அண்ணன் தானே, நீ தான் கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைகிட்டையும் சொல்லுவாங்க. அப்போது விட்டு கொடுக்கணும், நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம வந்து விட்டு கொடுத்து அதுங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் வந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒன்றே ஒன்று, மிஞ்சி போனால் 2. அந்த ஒன்றுத்துக்கு அவங்க கொடுக்குற அநியாய செல்லம், எதுலேயுமே அவங்க வந்து தோல்வி அடையக்கூடாது, எதுலேயுமே அவங்க வந்து முகம் வாடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்ட உறவுகளை மேம்படுத்தக்கூடிய விஷயமாக இன்றைக்கு வந்து சமூகம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே இருக்குது. இதற்கான உங்களுடைய பணிகள், நீங்கள் பெற்றோர்களை நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய அவங்க கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதற்கான பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களா? கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே அந்த குடும்ப உறவுன்னு, அது தொடர்பாக ஒரு நிகழ்வு போன வாரம் தான், மார்ச் 2ஆம் தேதி என்னுடைய நாத்தனாருடைய மகனுக்கு கல்யாணம்.
அத வந்து நான் ஒரு உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பாடமா கொண்டு போகணும்னு நினைச்சேன். குடும்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. என்னடா இப்படி செயல்பட்டா சரியா இருக்குமான்னு நான் முடிவு பண்ணேன். ஒரு புத்தகம் அனுப்புனேன். ஒரு புதிய தொடக்கம் அப்படின்ட்டு. ஒரு புத்தகம் ஒண்ணு போட்டேன். அந்த புத்தகத்துல குடும்ப வாழ்க்கை, அதோடைய சிறப்பு என்ன? எப்படி புதிய தொடக்கம்னு அந்த அந்த புத்தகத்துக்கு நான் பேர் வச்சேன் அப்படின்னு போட்டுட்டு, எங்க குடும்ப உறவுகளும் கூட்டு குடும்பம். அவர்கள் கூட்டு குடும்பம். மணிபாரதின்றது மணமகன் பெயர். இந்த மணிபாரதியுடைய ஆயா குடும்பம். ஆயா குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பிள்ளைங்க. அவங்களுடைய குடும்பம் என்ன? அவர்களுடைய பிள்ளைகள் என்ன? அப்ப அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு. இந்த உறவு. இன்னொன்னு மணிபாரதியுடைய அப்பத்தா குடும்பம். அப்ப அப்பத்தா குடும்பம்னா அவங்களுடைய அப்பாவுல கூட பிறந்தவர்கள் யாரு? அவர்களுடைய திருமணமானவர்கள் யாரு? அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள். அவங்களுக்கு இவங்க என்ன ஒரே முறை கூப்பிடுவாங்கன்ட்டு குடும்பமே பலம் அப்படின்னு போட்டு அந்த அட்டையுடைய பின்பக்கத்துல அந்த எல்லாருடைய புகைப்படங்களும் நான் போட்டிருந்தோம். எப்படி உறவு முறை கூப்பிடுவோம்? இப்ப மாமன், சித்தி, சித்தப்பா எவ்வளவோ இருக்கு. மச்சான், சகலை, கண்டிப்பா. ஓரகத்திய, இப்ப மதனி எல்லாரும் எல்லாம் அங்கிள், இருக்கு. எல்லாரும் ஆன்டி. இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஆமா. எல்லாமே மம்மி டாடில என்ன ஆன்டி அங்கிள். இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்றப்போ, நீங்க சொல்ல அற்புதமான ஒரு விஷயம். இந்த கூட்டு குடும்பம்னு இருந்தப்போ, உறவுகள் சிதறாமல் இருந்தப்போ, மனம் செம்மைப்பட்டு வந்தது. கண்டிப்பா. ஆனா இந்த கூட்டு குடும்பம் சிதறும் பொழுதுதான் அவ்வளவு ஒரு என்னதான் வந்து அது இருக்கு அந்த இந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இல்லாட்டினாலும் இந்த குடும்பம்லாம் ஒண்ணா சேருது இல்லைங்களா? அப்ப இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒத்த பிள்ளைதான். ஒரே ஒரு பிள்ளை. நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ நாமே இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ இந்த குடும்ப உறவுகள்ல சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா இது மாதிரி வாய் விட்டெல்லாம் கூப்பிட முடியல. நண்பர்களே முன்னாடி மாதிரி 4, 5 நண்பர்கள்லாம் கிடையாது. ஒண்ணுதான். அதுவும் நண்பர்னா ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல, வெறும் ஆன்டி அங்கிள்னு கூடிய அளவுல இருக்கக்கூடிய உறவுகள் தான் இப்ப இருக்கு. ஸோ இந்த உறவுகள் வந்து பலப்படணும், மேம்படணும், சிறப்படையணுன்றதும் எங்களுடைய விருப்பம். நாங்க எந்த ஒரு பயிற்சி களத்துக்கு நாங்க போனாலுமே கூட, அவர்கள்ட்ட நாங்க சொல்லக்கூடிய விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கை. நீ இருக்கிற உன் மனம் சார்ந்த வாழ்க்கை. முதல்ல நீ வந்து நண்பராகக்கூடியது, உறவினராகக்கூடியது உன்னுடைய மனதிற்கு தான். நீ உன் மனதுக்கு ஆத்மார்த்தமா இரு, உண்மையா இரு அப்படின்றது. 2வது அவர்களுடைய குடும்பம். அடுத்ததா 3வது அவர்களுடைய நட்பு வட்டம். அடுத்தது வேலை பார்க்கக்கூடிய ஒரு வட்டம். அப்புறம் சமூக வட்டம். இப்படி ஒவ்வொரு வட்டமாக உன்னுடைய அந்த உறவு நிலையை பலப்படுத்திக்கணும், மேம்படுத்திக்கணும். ஒரு சிறப்பானதை கொண்டு வரணும். உறவுகள் மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் மேம்படணும் ஒரு புத்தகம் கூட நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் நானு. கூடிய விரைவில் அதை வெளியிடணும்ட்டு நினைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்க மற்றவங்கள்ட்ட பழகக்கூடிய முறையில வந்து நல்ல முறையா பழகினால நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் நம்மளால. கண்டிப்பா. நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மை. நாங்கெல்லாம் கூட்டு குடும்பத்துல தான் வளர்ந்தோம். பெரிய வீடா இருக்கும். அப்போ வந்து அப்பா குடுத்த செல்லங்கிறது அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து செல்லமும் குடுப்பாங்க. அதே சமயத்துல ஒரு மொறைச்சாலே நாங்கலாம் பயந்துருவோம். திட்ட கூட வேண்டாம். பேரை சொல்லி கூப்பிட்டு ஒரு மொறைப்பாங்க அவ்வளோதான். ஒரே அழுகையா அழுது அந்த மாதிரி. அப்போ இன்னொரு கை வந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்கும். பரவாயில்லடா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி மாமா அத்தைலாம் மாமாக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆ பெரிய உறவு அது. காது குத்தணுமா மாமா மாமா தான். வயசுக்கு வந்தோமா மாமா தான். எல்லாத்துக்கும் மாமாங்கிற உறவு இருக்கு பாருங்க. அது அற்புதமான ஒரு உறவு. இன்றைக்கு அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு. ஒரே பிள்ளைங்கிறதுனால அந்த உறவு பாலம் அருந்து போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். மேம் நம்ம நிறைய அந்த சென் நெக்ஸஸ் குழுமத்தை பற்றி நிறைய பேசணும். நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய ஆரம்ப கால படிப்பு அதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்கின்ற பெண்களுக்கு உதவியாக இருக்கும். நான் புதுச்சேரியில் இப்போ வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னாலும் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி. நான் திருச்சியில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன். எம்ஏ எம்ஃபில் படித்தது திருச்சி தான். பிஷேப்பூர் கல்லூரியில் எம்ஏ எம்ஃபிலும் எஸ்ஆர்சியில் பிஏவும் நான் பண்ணினேன். கல்லூரி வாழ்க்கை முதல்ல நான் ப்ரொஃபஸர் ஆனதும் திருச்சி காவேரி மகளிர் கல்லூரியிலேருந்து தான். நான் படிக்கின்ற ஒரு காலத்தில் எம்ஏ முதல் வருடம் படிக்கின்ற பொழுது என்னுடைய தகப்பனார் வந்து தவறி விட்டார். அதுதான் என் வாழ்க்கையில் விழுந்த முதல் அடி. நான் பிறந்த அந்த வருடத்துல இருந்து நான் எம்ஏ படிக்கின்ற அந்த வருடம் வரைக்கும் இறக்கம் அப்படின்றதே கிடையாது. வாழ்க்கையில எல்லாமே ஏற்றம் தான், ஏறுமுகம் தான். எங்க அப்பா தவறியது எங்கள் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய இடியாக இருந்தது. என்னை நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த ஒரு இதாக உருமாறின அந்த காலகட்டம் வந்து 97 to 2000. அந்த 4 வருடங்கள் என்னை நானே செதுக்கி கொண்டு, என்னை நானே புதுப்பித்து கொண்டு, என்னை நானே இந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு வெளி உலகத்திற்கு வந்த காலகட்டங்கள். அந்த 4 காலகட்டங்கள் அக்னி பூக்கள் அப்படின்ற ஒரு சமூக விழிப்புணர்வு இயக்கம் வைத்து நடத்தினோம் படிக்கின்ற பொழுது.
தருமபுரி சம்பவத்திற்கெல்லாம் நாங்கள் மாணவ சட்டம் கேரி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கல்கி, குமுதம், ஆனந்த வீடுன்ற இதெல்லாம் எங்கள் படிக்கின்ற காலத்துல எங்களுடைய பேட்டியெல்லாம் வந்திருக்கிறது. அதனால நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்களுடைய நட்பு வட்டாரம் எல்லாருமே அரசியலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த நாட்டை நல்லபடியாக வாழணும்னா நம்ம அரசியலுக்கு போயிடுவோம். நீ வந்து இந்த இந்த தொகுதி எடுத்துக்கோ, நான் இந்த துறை எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் நாங்கள் பேசி அதற்கான ஒரு முன்னேற்றத்தில் நாங்கள் ஈடுபட்டுட்டு இருந்தோம். அதற்கு நிறைய எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. அந்த பணம் தேவைப்பட்ட காரணத்தினால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடியதெல்லாம் நாங்கள் இறங்கி நிறையா சம்பாதிச்சோம். அதனால நிறைய வெளிநாடுகளுக்கு போனோம். எல்லாம் திருப்திகரமாக இருந்தது. அதற்கப்புறமா கல்லூரிக்கு பணியாற்றக்கூடிய ஒரு சூழல். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நீ என்னதான் கை நிறைய சம்பாதிச்சாலும் கூட ஒரு கல்லூரியில் போய் ஒரு பேராசிரியராக வேலை பார்க்குறது தான் எனக்கு பெருமை, அதுதான் நம்ம அப்பாவுக்கும் பெருமை அப்படின்னு சொன்னதுனால விருப்பம் இல்லாமல் நான் பேராசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன் காவேரி மகளிர் கல்லூரியில். அங்கே பணிபுரிய ஆரம்பிச்சு நான் சொன்னேன், 6 மாதம் தான் நான் இருப்பேன், அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன், நான் வியாபாரத்துக்கு நான் வந்துடுவேன், நான் வியாபாரத்தின் அந்த பெண்கள் உலகத்தில் நான் தலை சிறந்து வரணும்னு நினைச்சதுனால ஆமாம் மிகப்பெரிய தொழிலதிபராக வரணும். ஆனால் அந்த கல்லூரிக்கு போயிட்டு அந்த மாணவ செல்வங்களை பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு இதாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 6 மாதத்தில் நான் வேலையை விட்டுருவேன்னு சொன்னேன். ஆனால் 18 வருடங்கள் நான் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து தான் என்னுடைய வேலையை நான் விட்டேன். 6 மாதம் சேர்ந்து 18 வருடம். 18 வருடத்துல ஒரு மாணவி கூட ஒரு மாணவன் கூட என்னிடம் நான் அந்த கற்றுக் கொடுத்த அந்த பாடத்துல தோல்வி அடைந்தது கிடையாது. ஃபெயிலியர் அப்படின்றது கிடையாது. சப்ஜெக்ட்ல ஃபெயில் கிடையாது. எல்லோருமே 100% பெற்றிருந்தார்கள். முக்காவாசி பேர் 98% முதல் வகுப்பு தான். அதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் பிடிச்சோ பிடிக்காமலோ ஒரு வேலையில போய் சேர்ந்துடுறாங்க, குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னவோ. ஆனா அந்த கிடைத்த வேலையை அர்ப்பணிப்பு உள்ளத்தோட செய்யும் பொழுது அந்த வேலைக்குரிய எதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க, நான் சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 18 வருஷம் அதுல ஒர்க் பண்ணேன். ஆனாலும் எனக்குன்னு ஒரு கனவு இருந்தது பாத்தீங்களா, அந்த கனவை என் கணவன் வந்து நிறைவேற்றினார். 97 வரைக்கும், 97ல இருந்து 2007 வரைக்கும் இந்த 10 வருடங்கள் நான் பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்த மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா 2007ல எனக்கு திருமணம் ஆகிறது. பொன் செந்தில்நாதன் எனக்கு கணவராக வருகிறார். இழந்த எங்க அப்பாவை எனக்கு கிடைத்த மாதிரியான ஒரு உணர்வு. அப்புறம் 2007ல இருந்து இப்போ வரைக்கும் நான் திரும்பி எங்க அப்பாவுடைய அரவணைப்பில் அன்பில் வாழக்கூடிய ஒரு சூழல். அதனால என்னுடைய கணவன் என்ன அவர் மீட்டெடுத்துதான் சென் எக்ஸஸ் அப்படின்ற ஒரு சென் அகாடமின்ற அமைப்பை உருவாக்கணும். அது இப்போ ஒரு சில காலங்களால சென் எக்ஸஸ்ன்னு மாற்றம் செய்திருக்கோம் நாங்க. இதற்கு என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். சொல்லுவாங்கல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதே மாதிரி கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். நிறைய பேருக்கு அது வந்து வரமாக இருந்திருக்கிறது, நிறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருந்திருக்கிறது. பிரச்சனையாக இருக்கிற காலங்களில் கூட அதை வந்து அழகாக மாற்றக்கூடிய வல்லமை பெண்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் அதை நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. அதற்கு அடுத்ததான உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் உங்களுடைய கணவர் வந்து எல்லா விஷயங்களையும் அவர் வந்து எனக்கு பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ரொம்ப நினச்ச உடனே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும் இல்லையா, அது சொல்லுங்க. இல்லை, மகிழ்ச்சியான தருணங்கள் ஒரு தடவை 2 தடவை கிடையாது. எனக்கு வந்து ஒரு பணிபுரியறப்போ அந்த சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். எப்போ எனக்கு வேலை வேணும்னு நான் முடிவெடுக்கிறேனோ அன்னைக்கு என் தன்மானம் என்னைக்கு பாதிக்கப்படுதோ அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுத்திருந்தார். அது வந்து எத்தனை வீட்டில் கிடைக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா நான் என் கூட பணிபுரியவங்களே என்னடா இந்த வேலையை விட்டுட்டு போகலான்னு தோணுது, ஆனா குடும்பத்துல விட முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறது உண்டு. நான் என்னுடைய கணவர் முழுக்க முழுக்க அவர் சொல்லியிருக்கக்கூடியது, உன் தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படாமல் நீ வேலை பார்க்கணும். என்னைக்கு நம் தன்மானத்தை எழுந்து நம்ம வேலை பார்க்குறோமோ அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு உடனடியாக வெளியேறக்கூடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீ எப்போ வந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண நான் தயாராக இருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது வந்து அதை விட வேற என்ன வேணும். நான் வந்து எங்கேயுமே வந்து கூலி குறுகி வேலை பார்க்கணுன்றதோ ஒரு சலாம் போட்டு வேலை பார்க்கணுன்றதோ கிடையாது. என்ன உண்மையோ என்ன நேர்மையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்ப்போம். இது இல்லாட்டினா இன்னொரு வேலை அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சரியாக தான் இருக்கணுன்ற ஒரு அந்த ஒரு சுதந்திரமா வாழக்கூடிய கொடுத்தாரு. அதுவே நான் ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கனவை வந்து மீட்டெடுத்து கொடுத்துருக்காரு இல்லைங்களா. சென் அகாடமின்னு ஆரம்பிச்சாரு. அந்த சென் அகாடமின்னு ஆரம்பிச்சு என்னதான் கொரோனா காலத்தில் வந்தாலும் நான் அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக பண்ணும்பொழுது எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் எனக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எனக்கு வேலைக்கு போகணுன்ட்டு ஒரு
வாய்ப்பு வந்திருந்தது. அவர் மூலமா தான், அவருடைய ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு கிடைச்சது. அவர் யுஎஸ்ஏல இருக்கார், அவருடைய நண்பர். அவர் மூலமா தான் கிடைத்தது. அதை அட்டெண்ட் பண்ணேன். 5 ரவுண்டு வந்தாச்சு. 6th ரவுண்டில் நான் தோத்துட்டேன். எனக்கு கிடைக்கல, அந்த போஸ்டிங் கிடைக்கல. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஏன் அந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்கலன்னா, நிறைய புத்தகம் எழுதியிருக்கணும் ஒரு ஆசிரியர். ம். ம். ஒரு கல்லூரி பேராசிரியர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கணும். நான் அப்ப வந்து சேர்ந்து தான் ஒரு புத்தகம், ஒரே ஒரு அதுவும் புத்தகம் அயல்நாட்டு எழுதியிருந்தது. பயணம்லாம் எடுத்திருந்திருக்கணும். அங்க ஆமா. போயிட்டு அதை அ ஆய்வு பண்ணியிருக்கணும். அது நான் அயல் நாட்டுல போய் நான் கட்டுரைலாம் வாசிச்சிருக்கோம். நாங்க பேப்பர் ம். பிரசன்டேஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன். என் கணவர் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என் கூட அவரும் வந்திருக்காரு. லண்டன் வார்விக் யூனிவர்சிட்டி போயிருக்கோம், துபாய் போயிருக்கோம், ஸ்ரீலங்கா போயிருக்கோம். எல்லாத்துக்கும் அவர் வந்திருக்காரு. நான் போகக்கூடிய அனைத்து இன்டர்நேஷனல் செமினாருக்கும் அவர் என் கூட வந்திருக்காரு. அதெல்லாம் ம். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த புத்தகம் எழுதுறது வந்து நான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். நான் சொன்னதும் இல்ல. அது அ அதனால எழுதாம விட்டது வந்து எனக்கு அந்த ரவுண்ட்ல எனக்கு வேலை இல்லாம போனதுக்கு காரணம். அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன். நம்மளுடைய சென் எக்ஸஸ்ல ஒரு குரூப்பாக புக் பிரைட் நவ் ஹப்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு ஆசிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ம். புத்தகம் எழுதக்கூடிய தன்மையை உருவாக்கணும்னு சொல்லி, அந்த வருடத்திலேயே நான் வந்து அந்த வருடம் போன இந்த இந்த 2½ வருடங்களுக்குள்ளாக நான் 52 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். சொந்தமா நான் வந்து 9 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதுல 2 நூல்கள் ஆங்கில நூல்கள் அப்படின்னு சொல்றதுல ம். எனக்கு சந்தோஷம். ஏன்னா இதுக்கெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர்தான். நான் கண்டிப்பா. ஒரு அகாடமின்னு தான் ஆரம்பிச்சேன். ஆளுமை சார் பயிற்சி திறன் ஆரம்பிச்சது. இன்னைக்கு 6 பிரிவா இருக்கு அதுல சென்னெக்ஸஸ்ல. ம். டாக்டர் கவிசன் அகாடமி அப்படின்றது ஆன்லைன்ல வந்து கோர்சஸ் நடத்துறோம். ம். டிப்ளமா கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் புக் ரைட் நோ ஹப் மூலமாக நம்ம வந்து புத்தகம் எழுதுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஹவு டு ரைட் a புக் இன் 7 days அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அதில் அகவல்னு ஒரு பன்னாட்டு மாத மின்னிதழ், அதில் ம். நீங்களும் ஆலோசகராக இருந்திருக்கிறீங்க. அது மாதிரி நான் அகவல்ன்ற ஒரு பன்னாட்டு மாத மின்னிதழ் அதை நடத்திட்டு இருக்கோம். அதற்கப்புறமா வந்து ஜீல் ஸ்கில் அப் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற அமைப்பின் மூலமாக ம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, இப்போ இது மாதிரி சொன்னேன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இது மாதிரியான நிறுவனங்களுக்கு, லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், பெண்களுடைய சுய உதவி குழுக்கள், தன்னார்வ நிறுவனங்கள், இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ம். ம். அதில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபோரம், சென் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபோரம் மூலமாக தான் நீங்கள் சொன்ன அந்த இணையம் வழியாக கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும், தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மக்களிடையே நினைவுபடுத்தும் விதமாக, உருவாக்கும் விதமாக பல நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வரோம் நம்ம. அது சொல்லரங்கம், கவியரங்கம், கருத்தரங்கம், காவியரங்கம், ஆளுமை அரங்கம், கோல அரங்கம், இது சிந்தனை அரங்கம்னு பல நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கோம். இது மாதிரி சென்னெக்ஸஸ் வந்து ஒரு 6 பிரிவுகளை தன்னுடைய கிளைகளை பரப்பி பொருள் சார்ந்தும் பொருள் சாராமல் சேவை சார்ந்தும் பல நிலைகளிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. புதுசா இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது சென் நகைச்சுவை பட்டிமன்றம் அப்படின்ட்டு. ம். எங்க திருமணத்தில் இருந்து சொந்தக்காரங்க திருமணத்துல இருந்து ஆரம்பிச்சோம். இப்ப இந்த பட்டிமன்றம் வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் செல்லக்கூடிய அளவிலே இப்போ அதற்கான வழிவகையும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலிருந்து, சித்திரை 1லிருந்து எங்கள் நகைச்சுவை பட்டிமன்றம் வெளிநாட்டுக்கும் செல்ல இருக்கிறது அப்படின்றத உங்கள்கிட்ட பெருமை மூலமா நாங்க சொல்லிக்க ஆசைப்படுறோம். ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குமா. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆலமரம் மாதிரி உங்களுடைய கிளைகளை வந்து நீங்க விரிவுபடுத்திக்கிட்டே போறீங்க. அது எல்லாமே வந்து மாணவர்கள் சார்ந்து வந்து இந்த சமூகத்தை சார்ந்தே இருக்கிறதுனால அவை வந்து நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் நாங்கள் வந்து வைக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு முயற்சி நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் நம்ம மனதார ஆத்மார்த்தமாக இறங்கும்போது அதற்கான ஒரு வழிவகைகள் தானாகவே வந்து கிடச்சிடும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஒரு கணவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு குடும்ப உறவுகள் மாதிரி நட்பும் உங்களுக்கு வந்து அழகாக கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சிறப்பாக இருக்க உங்களுடைய நிகழ்வுகள் மிக அழகாக இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு வலிமையான செய்தியும் இங்கே நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வேறு ஏதாவது உங்களுடைய ஆசை ஏதாவது இருக்கா? ஆசை இருக்கு. கனவு, ஏக்கம்? என்னுடைய கனவு, ஏக்கம் எல்லாமே என்னன்னா, மனம் அது செம்மையானால் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைவருடைய மனமுமே நல்லது ஒரு நிலையில இருக்கின்றது. எப்படி இருக்கணும்ன்றதை நான் பார்க்க விரும்புறேன். சிறப்பா உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அனைவரும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய, எதிர்த்து போராடக்கூடிய, நல்லதொரு அதன் மூலம் விளைவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்றது தான்.
நான் வந்து நீங்க சொல்லும் பொழுது நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்களான்னு சொல்லப்போ ஒரு சிலருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இப்ப நான் உங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு காரணம்னா, அதுக்கு காரணம் வந்து என்னுடைய தோழி ஆர்த்தி ராஜேஸ்வரி. நான் திக்குவாயாக இருந்தேன். அதனால எல்லா நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்குவேன். கலை நிகழ்ச்சிகள, பேச்சு போட்டியில மட்டும் நான் கலந்துக்கவே மாட்டேன். ஏன்னா பேச்சு தொடர்ந்து வராது அப்படின்றதுனால. ஆனா என்னுடைய தோழி நான் வந்து பிஏ 3 இயர் படிக்கிறப்போ, "நீ பேசியே ஆகணும். இல்லன்னா நீ என் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு" சொல்லி ஒரு போட்டியில கலந்துக்க வச்சா. அவ அன்னைக்கு பேச வச்சது தான் என்னால திக்கு இல்லாம என்னால பேச முடியும்னு கத்துக்கிட்டது. அது ஸ்பீச் தெரப்பி மாரி ஆயினது எனக்கு. அதனால என் ஃப்ரெண்ட் ஆர்பி ராஜேஸ்வரிக்கு நான் பாராட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அக்னி பூக்கள்ன்ற இயக்கத்தின் மூலமா என்னுடைய நண்பர்கள், நாங்க சினிமாவுக்கு போனதில்ல, பார்க் போனதில்ல, பீச் போனதில்ல. என்னுடைய தோழர்கள் வட்டம். நாங்கள் போனதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏதேனும் ஒருவருடைய இல்லத்திற்கு. இல்லைன்னா திருச்சியில உய்யகொண்டான் திருமலைன்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த இடத்திற்கு போவோம். சாயங்காலம் 4 to 6 உட்காருவோம். இலக்கியங்கள் சார்ந்து, சமூகம் சார்ந்து பேசுவோம். அது மாதிரியான நண்பர்கள் எனக்கு உருவாகி இருக்காங்க இல்லையா? அந்த நண்பர்கள் எல்லாமே ஜெகநாத நாகராஜா, ஃபரூக், கபீர், ஆசியத்தாரா, ஈரோடு மகேஷ், தமிழன் பிரசன்னா, கீதா, ரம்யா, ஷீபா, இது மாதிரி என்னுடைய வட்டம் இருக்கிறது. அந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் மனதார வாழ்த்துக்கள் சொல்றேன். என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய சிறகுகள் மாதிரி. என்னுடைய குடும்பம், எனது அக்கா, எனது அம்மா, எனது அண்ணன், என்னுடைய குடும்பம் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து என்னுடைய கல்லூரி முதல்வர்கள், நான் 5 கல்லூரியில வேலை பார்த்துருக்கேன். நான் ஜேர்னலிசம்ல இந்த ஃபாதர் இருக்கிற அமுதன் அடிகள்ன்ட்டு அவர் ரொம்ப அற்புதமான நபர். என்னுடைய 4 கல்லூரியுடைய பிரின்சிபல். காவேரி காலேஜில் சுஜாதா மேடம், அதுக்கப்புறம் மதுரை காலேஜில் சுப்புலட்சுமி காலேஜில் வந்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் சார், இங்கே கந்தசாமி நாயுடு காலேஜ் ரமணிராஜன் மேடம், இங்கே கேஎன்சியில் ஒர்க் பண்ணும் பொழுது மல்லிகா சந்திரன் மேடம். இந்த முதல்வர்கள்லாம் வந்து என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றவர்கள். இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். இணையத்தில் இருக்கிறப்போ ரோஷனாரா பானு, டாக்டர் எட்வின் ராஜ், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உலக சாதனை நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தி விட்ட கவிதாயினி கலாவிஷு அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நன்றி கூறக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். யாரையும் நான் விடுபட்டிருந்தால் அவர்களையும் நான் சேர்த்துக்கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உடன்பிறவா சகோதரர்களாக இருக்கக்கூடியவர் முனைவர் முகமது மொஹிதீன் துபாயில் இருக்காரு. இன்னைக்கு நான் இங்கே பேட்டி கொடுத்துட்டு இருந்தாலும் அவருடைய மனசு வந்து இங்கே அடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய சகோதரி அங்கே பேட்டி கொடுக்குறாங்களே, இன்னைக்கு கூட காலையில் அவர்கள் விருது வாங்கியிருப்பாங்களே அப்படின்ட்டு, என்னம்மா கிளம்பிட்டியாம்மா, விருது வாங்கிட்டியாம்மா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் ஒரு சொந்த அண்ணன் மாதிரி இருந்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டு, நீங்கள் செய்யுமா, அதை செய்யுமா, இதை செய்யுமா, நான் உறுதுணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான இதயங்கள்லாம் எப்படி கிடைக்கும்? அந்த இதயம் வாழ்க. அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது மாதிரியான நபர்கள் எங்கள் பக்க பலமாக இருக்கின்ற பொழுது நிச்சயம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்ன்றது உண்மை. அது உறுதியாக முடியும்ன்றது, நீங்கள் உங்களை மாதிரி நல்லவங்களாம் இருக்கிறப்போ எங்கே போயிட போகுது இந்த சமுதாயம்? நிச்சயமாக நல்லபடியாக உருவெடுக்கும்ன்றதான் எந்த விதமான தயக்கமும் இல்லை. நிச்சயமாம்மா. அதாவது நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இருக்கும். அது நம்மளுடைய முயற்சி மட்டுமானதாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வந்து இவங்க காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுவே பெரிய பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கான விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அடுத்த இன்றைய மார்ச் மாதத்தில் மகளிருக்காக நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மகளிருக்காக சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னா, மகளிர் தன்னை மகளிராக நினைச்சு பெருமைப்படணுன்றதுதான். கண்டிப்பா. ஏன்னா சில வீட்டில் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு பெருமையாக எடுத்துக்குவாங்க. அவர்களும் வந்து நம்ம ஆம்பளை மாதிரி வளரணும், அது மாதிரியான விஷயங்கள் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெருமையாக இருப்பாங்க. முதல்ல வந்து மகளிராக இருப்பதற்கு பெருமைப்படணும். பெண்களாக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு கவிமணி வந்து சும்மா சொல்லிடல. அப்படிப்பட்ட பெண்கள் அடங்கி இருப்பது மட்டுமல்லாமல் தன் அடக்கத்திலே ஆற்றலை அடக்கி வைத்திருக்க வேண்டும். ஒடுங்கி இருப்பவர்களாக மட்டுமே அல்லாமல் தன் ஒடுக்கத்திலே வீரத்தை ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும். பணிந்து இருப்பவர்கள் மட்டுமே அல்லாமல் தன் பணிவிற்குள்ளும் துணிவினை பற்றி இருக்க வேண்டும். அத்தகைய பெண்ணாக இருக்க வேண்டியும். இந்த பெண் தான் இந்த சமூகத்திற்கு ஒரு அச்சாணி, ஆணிவேர். அந்த பெண் நினைத்தால் இந்த சமூகத்தை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றலாம். நல்ல முறையாகவோ கெட்ட முறையாகவோ.
நல்ல முறையாக மாற்ற வேண்டும் என்று பெண் நினைத்து விட்டால் நிச்சயமாக ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த பெண்கள் தினத்திலே தீபம் தொலைக்காட்சியும் தங்களுடைய கவிதைவர்கள் கவிமன்றமும் இணைந்து ஆகச்சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி அற்புதமாக இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு வரீங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளுமே இந்த நாட்டின் கண்மணிகள் மாதிரி தான். அவர்கள் தெரிந்த நபர்களிடையே இந்த விஷயத்தையே சொல்லும் பொழுது, அவர்கள் மூலமாக இந்த விஷயங்கள் பரவுகின்ற பொழுது நிச்சயம் நல்லது ஒரு சமுதாய மாற்றத்தை நாம் காண முடியும், உருவாக்க முடியும். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது சாதனை பெண்களின் அடையாளம். ஆகச்சிறந்த பெண்மணி என்ற விருதே இதற்கான அங்கீகாரம். இந்த வாய்ப்பை வழங்கிய தீபம் சேனலுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம்.